ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பனங்காய் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பனங்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். பாட்டி 20 ரூபாய்க்கு வைங்க, நல்லா நிறைய வைங்க. இந்த பனங்காய் சீசனில் நீங்கள் பனங்காவை மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. ஏன்னா இந்த பனங்காயில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம செய்ய போகிற பனங்காய் கேக் வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி பங்களாதேஷில் இந்த டிஷ்ஷை பண்ணுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருள்களை நோட் பண்ணிக்கிறேங்க. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ பனங்கால பாலை ஊற்றி லேசாக அரைச்சிக்கிறோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள ஜூஸை எடுத்துக்கிறோம். அரிசி மாவு நீங்கள் இடியப்பம் மாவோட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு இல்லாட்டா கோதுமை மாவு, பால் பவுடர், சீனி இல்லை வெல்லம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு, துருவின தேங்காய், நம்ம எடுத்து வச்ச பனங்காய் சார், நெய் அல்லது எண்ணெய், ஒரு முட்டை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் பாலை ஊற்றி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பேட்டரை தூக்கினா கண்டினியூஸாக உழுவக்கூடாது, விட்டு விட்டு தான் உழுவணும். இதான் கரெக்டான பதம். பவுல் இல்லை கேக் டின் எடுத்து கிரீஸ் பண்ணிக்கிறோங்க. முக்கால்வாசி இந்த பவுலில் ஊற்றிக்கிறோங்க. இப்போ இது 20 நிமிஷத்தில் நல்லா ஸ்டீமில் குக் பண்ணுங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.